ஹாப்பி டே! வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த டாபிக் நான் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு ஷேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஷேர் நேம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் ஃப்ளாக் சர்வீஸ். ஸோ இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, ஒரு புரோக்கராக இருக்காங்க. யாருக்கும் இடையிலன்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் யாரெல்லாம் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அண்ட் ஃப்ளைட் புக்கிங்ஸ் ஏர்போர்ட்டில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும், அண்ட் தென் லான்ச்சஸஸ் இருக்குல்ல, ஏர்போர்ட்டில் லான்ச்சஸஸ், ஃப்ரீ ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ், ஸ்பாலாம் இருக்குல்ல. ஸோ இவங்க பீப்புள் யார் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அண்ட் தென் ஏர்போர்ட்டில் என்னென்ன அசஸ்லாம் இருக்கோ இவங்க 2 பேருக்கும் இன்டர்மீடியட்டாக தான் இந்த ட்ரீம் ஃப்ளாக் சர்வீசஸ் இருக்காங்க. ட்ரீம் ஃப்ளாக் சர்வீசஸ் இதனால் யாரோடலாம் வேலை பார்க்குறாங்கன்னா, இன்டர்மீடியட்டாக ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் கார்டு கம்பெனிஸ் லைக் விசா, மாஸ்டர் கார்டு, ரூபே. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் ட்ராவல் வெப்சைட் லைக் மேக் மை ட்ரிப், யாத்ரா. ஸோ இவங்க கூட தான் இவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ட்ரீம் ஃப்ளாக்ஸுன்றது நம்ம யூஸ் பண்ணுற கார்ட்ஸுக்கும் ஏர்போர்ட்டில், மெயினாக ஏர்போர்ட்டில் உள்ள லான்ச்சஸஸ், ஃப்ரீ ஃபுட், ட்ரிங்க்ஸ், ஸ்பாக்கும் இடையில புரோக்கராக இருக்காங்க. அந்த புரோக்கர்ன்றது யாரோட கனெக்ட் ஆகிருக்காங்கன்னா, இந்த பேங்க்ஸு, கார்டு, மாஸ்டர் கார்டு, விசா கார்டு அண்ட் தென் ட்ராவல் வெப்சைட் ஆனால் மேக் மை ட்ரிப், யாத்ராவோடலாம் ஒர்க்கில் இருக்காங்க. ஸோ என்ன இது ஏர்போர்ட்டில் நம்ம இந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டை யூஸ் பண்ணி என்ன ஏர்போர்ட்டில் அசஸ் பண்ணாலும் 95% ஆஃப் பீப்புள் வந்து இந்த ட்ரீம் ஃப்ளாக்ஸ் மூலமாக தான் கனெக்ட் ஆவாங்க. இப்போ என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிஸ் பேங்க்கும் ஐசிஐசிஐ பேங்க்கும் அவங்க இப்போ ரீசெண்டாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இந்த லான்ச் அசஸ் ப்ரோக்ராமில், சம் ஆஃப் தர் லான்ச் அசஸ் ப்ரோக்ராமில் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ட்ரீம் ஃப்ளாக் சர்வீசஸோட ரெவன்யூ அஃபெக்ட் ஆகும். ஸோ ட்ரீம் ஃப்ளாக்ஸ் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, ஸோ ஓல்டு சர்வீசஸ் எல்லாம் விட்டுட்டு நியூ சர்வீசஸ் இந்த பேங்க்ஸோட பண்ணணும்னு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க்லாம் இந்த லான்ச் அசஸ் ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணதுனால ட்ரீம் ஃப்ளாக் சர்வீசஸோட ஷேர் ப்ரைஸ் கம்மியாயிருக்கு. அது எப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கிறிசில் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி இவங்க கம்பெனியோட ரேட்டிங்கை சேஞ்ச் பண்ணல. பட் ஆனால் அண்டர் வாட்ச் வித் நெகட்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸில் வச்சுருக்காங்க. சப்போஸ் கிறிசில் வந்து அவங்களோட ஃப்யூச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இந்த அண்டர் வாட்ச் நெகட்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க ரெவன்யூ கம்மியாகுதா, இந்த ஐசிஐசிஐ அண்ட் ஆக்சிஸ் பேங்க் வந்து அந்த லான்ச் ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணதுனால, இவங்களோட லிங்க்கை ஸ்டாப் பண்ணதுனால ட்ரீம் ஃப்ளாக் சர்வீசஸோட லிங்க்கை, ஸோ அவங்களோட ரெவன்யூ அஃபெக்ட் ஆகும்னு சொன்னேன். ஸோ அதனால் கிறிசில் வந்து இவங்கள அண்டர் வாட்ச் நெகட்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ ஃப்யூச்சர் இவங்களுக்கு எப்படி இருக்க போதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படி வச்சுருக்காங்க. சப்போஸ் மேபி ரெவன்யூ அஃபெக்ட் ஆச்சுன்னா இவங்க கிறிசில் வந்து கிரெடிட் ரேட்டிங் ஃபார் ட்ரீம் ஃப்ளாக் சர்வீசஸை டவுன்கிரேட் பண்ண சான்சஸ் இருக்குது. இப்போ என்ன முடிவு எடுத்திருக்காங்க ட்ரீம் ஃப்ளாக் சர்வீசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இனிமேல் ஏர்போர்ட்டில் மட்டும் இருந்தும் ரெவன்யூ நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் ஏர்போர்ட் ரெவன்யூ மட்டும் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அது மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் அவங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஹைவே ரெஸ்டாரண்ட், காஃபி ஷாப்ஸ், ஸ்பாஸ், கால்ஃப் அண்ட் விஐபி எக்ஸ்பீரியன்ஸ். அது மட்டும் இல்லாமல் வித் சில கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப் மூலமாக ரெட் ரெயில், கிரேவால், விசா அண்ட் ட்ராவல் சர்வீசஸ். ஸோ இவங்களோடையும் பார்ட்னர்ஷிப்போட அவங்களோட நியூ பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஸோ இனிமேல் ஏர்போர்ட்டில் மட்டும் இல்லை, வெளியில் ஹைவே ரெஸ்டாரண்ட், காஃபி ஷாப்ஸ், விஐபி எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ இதில் எல்லாமும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ரெவன்யூ கம்மியானாலும் இந்த ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க் வந்து இப்போ லான்ச் அசஸை கட் பண்ணதுனால ஏர்போர்ட்டில் வர ரெவன்யூ கம்மி ஆனாலும், ஸோ இதில் இந்த ரெஸ்டாரண்ட்டு, ஹைவேஸில் உள்ள ரெஸ்டாரண்ட், காஃபி ஷாப்பு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ், விஐபி எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறம் விசா அண்ட் ட்ராவல் சர்வீசஸ், ஸோ அந்த ரெவன்யூவோட மேட்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இவங்க இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க ட்ரீம் ஃப்ளாக் சர்வீசஸ். ஸோ இதனால் ரெவன்யூ க்ரோத் கிறிசில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா 15 to 20% இருக்கும் டியூ டு மோர் ஏர்போர்ட் அண்ட் இன்க்ரீஸ்டு பேசஞ்சர்ஸ். ஸோ இப்போ ஏர்போர்ட்ஸில் பேசஞ்சர் டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் 50 to 20% இருக்கும். இவங்க இப்போ சர்வீஸ் கட் பண்ணதுனால எப்படி வரும்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இப்போ எக்ஸ்பேண்டும் பண்ணியிருக்காங்க நியூ பிஸ்னஸையும். ஸோ அதனால் கிறிசில் 15 to 20% வரும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஆப்ரேட்டிங் மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 23ல் 12% இருந்திருக்கு. இப்போ ஃபினான்ஷியல் இயர் 25ல் 7.18% கம்மியாயிருக்கு.
ஸோ எக்ஸ்பெக்டட் டு இம்ப்ரூவ் 8 to 9% இன் மீடியம் டேர்மில். ஸோ அதாவது அப்கமிங் இயரில் 8 to 9% அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ட்ரீம் ஃப்ளாக் சர்வீசஸ். இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரீம் ஃப்ளாக் சர்வீஸ் ஷேர் ப்ரைஸ் வந்து 52 வீக் லோவர் ஹிட் ஆயிருக்கு லாஸ்ட் ஃப்ரைடே. 158.50 per ஷேர்னு வந்திருக்கு. இந்த மந்த்து மட்டும் பார்த்தீங்கன்னா 33% ட்ராப் ஆயிருக்கு. ஆனால் இதில் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கம்பெனி டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. ஸோ எந்த டெப்ட்டும் கிடையாது. 33% இந்த ஜூலை மந்தில் மட்டும் ட்ராப் ஆயிருக்கு. லாஸ்ட் ஃப்ரைடே வரைக்கும் 33% ட்ராப் ஆயிருக்கு. மெயினாக அந்த ஆக்சிஸ் பேங்க் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் லான்ச் அசஸை ட்ரீம் ஃப்ளாக் சர்வீசஸ் கிட்டேருந்து கட் பண்ணதுனால தான் இது கம்மியாயிருக்கு. ஸோ ஆக்சிஸ் பேங்க் ஜூலை 1ஆம் தேதி இதை கட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நெகட்டிவ் ஒன்று என்னென்னா ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து ஓவர் லாஸ்ட் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க. 34.3% கம்மி பண்ணியிருக்காங்க. அதனால் செப்டம்பர் 6, 2024 52 வீக் ஹை 522ன்னு இருந்தது. இப்போ வரைக்கும் ஓவராலாக 70% டவுன் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து 51% பிலோவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஐபிஓ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 326, அதுலேருந்து 51% டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 70% 52 வீக் ஹைலேருந்து 70% டவுனில் ட்ரேட் ஆகிருக்கு. இந்த மாதம் மட்டும் 33% ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கலாம் கொஞ்சம். இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா 854 crore, கரண்ட் ப்ரைஸ் 160, டிவிடெண்ட் ஈல்ட் 1.25% தராங்க. புக் வேல்யூ 56.5. 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 522, 52 வீக் லோ 155. ஸோ நியர் டு 52 வீக் லோவில் தான் இருக்குது. 158.50 அங்கே டச் ஆகிட்டு தான் கரண்ட் ப்ரைஸ் 160ல் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஸ்டாக் பிஇயும் பார்த்தீங்கன்னா 13.1 தான் இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது நல்ல டிவிடெண்ட் தராங்க. ஸ்டாக்கோட பிஇயும் பிலோ 20 கீழே தான் இருக்குது. நியர் டு 52 வீக் லோவில் இருக்குது. ஸோ எல்லாமே நல்லதாக இருக்குது. ஆனால் இது ஸ்மால் கேப். ஸோ ட்ரீம் ஃப்ளாக் சர்வீசஸோட 1 month சார்ட் போட்டிருக்கேன். மந்த்லி வைஸ் சார்ட் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா 850 மேக்ஸிமம் போயிருக்கு. இப்போ 160ல் க்ளோஸ் ஆகிருக்கு லாஸ்ட்டு ஃப்ரைடே. ஸோ ஐபிஓ ப்ரைஸ் 356. ஸோ அதையும் தாண்டி கீழே நல்லா இறங்கியிருக்கு. 326 ஐபிஓ ப்ரைஸ், அதையும் தாண்டி கீழே நல்லா இறங்கியிருக்கு. 160 வந்திருக்கு. ஸோ இப்போ இதில் என்ன வாட்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு திரும்ப ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் திரும்ப லான்ச்சுக்கு ஏதாவது அசஸ் கொடுக்குறாங்களா கார்ட்ஸ்க்கு அப்படின்றத மெயினாக வாட்ச் பண்ணணும். ப்ரமோட்டர் ஹோல்டிங் இன்க்ரீஸ் ஆகுதா, ஏதாவது புது ஆர்டர்ஸ் வேறு பேங்க்ஸ் கிட்டேருந்து இவங்க வந்து லிங்க் பண்ணுறாங்களா, ஸோ இதெல்லாம் மெயினாக வாட்ச் பண்ணணும். ஃபண்டமெண்டலி இவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, டெப்ட் இல்லை. பட் இந்த ஆர்டர்ஸ் அந்த ஐசிஐசிஐ ஆக்சிஸ் பேங்க்கை லான்ச்சஸை திரும்ப கொடுத்தாங்கன்னா இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ட்ரீம் ஃப்ளாக் சர்வீசஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது நியூஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து அவங்க வந்து ரீட்டர்ன் ஆகுறாங்க, இன்க்ரீஸ் ஆகிற மாரி இருந்ததுன்னா பை பண்ண சான்சஸ் நிறையா இருக்குது. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.